மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பதவிங்கிறது ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எல்லாருக்கும் அது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. என்னடா இவர் எப்ப பாரு பதவிங்கிறது ஒரு வெங்காயம், பதவினா பதவி தானே, அதை எப்படி வெங்காயம் ஆயிரும்னு சில விஷயத்த சொல்றாரு. ஆனா அதை எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, நிரந்தர பதவிங்கிறது மக்கள் மனசுல இருக்கிறது தான் ஒரு நிரந்தர பதவின்னு அவர் மீன் பண்ணி சொல்றாரு. மற்றபடி இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு வரலாம், பதவிங்கிறது மாறிட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா நேற்று பாஜக நிர்வாகி கூட்டம் மதுரையில நடந்தது. அது ஊர்ஜித ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். பாஜக தொண்டர்களிடையே அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரமா அதை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் புரியுது, அட பதவி இப்ப இல்ல, எதுவுமே இல்லை, சாதாரண தொண்டரா ஒரு மூலையில இருக்கிறாரு. அப்ப இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பாஜக தொண்டர்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற போது, அதனாலதான் அடிக்கடி பதவிங்கிற ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோன்னு நமக்கு தோணுது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் முன்னில பாஜக தொண்டர்கள், அதாவது அதாவது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தவிர்த்து இங்க அரசியல் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நம்ம பார்க்கப்பட்டோம். அதாவது அந்த ஆரவாரத்துல இதெல்லாம் தாண்டி அப்போ அண்ணா அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதான்ற மாதிரி ஒரு பின்சிருப்பில் நம்ம போன வீடியோவிலேயே பேசியிருந்தோம். அப்போ நேத்து அந்த நிர்வாக கூட்டம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ரெண்டு பேருக்கு முன்னாள் இந்நாள் ரெண்டு தலைவர்கிட்டையும் ஒரு 20 நிமிஷம் பேசப்பட்டதா சில தகவல்கள் வெளியாகுது. அப்ப அந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் பேசப்பட்டதா சில தகவல். அதுலயும் குறிப்பா தமிழகத்துல வந்து குறைஞ்சது ஒரு 50 சீட்டு கண்டிப்பா நம்ம பாஜக தனித்து நிக்கணும்ன்ற மாதிரி சில செய்திகள் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது சில இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து 2ஆம் இடம் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் அன்னைக்கும் வந்து சொன்னாரு, கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழகத்துல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நேத்து வந்து கூட தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு ஸ்டாண்ட்ல வந்து அவரு எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி கூட்டணின்னா எல்லாரும் பொதுவா சொல்லலாம், மெஜாரிட்டி இருக்கும். இப்போ கழக ஆட்சின்னு சொல்லுவாங்க திமுகவில் எல்லாம், அதுல கூட்டணி நிறைய இருக்கும், ஆனா கழக ஆட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வந்து அதே வந்து அதிமுக இருந்தாலும் கூட, பிஜேபி இருந்தாலும் கூட, கூட்டணியா இருந்தாலும் கூட ஒருவேளை ஒரு 50 சீட்டு அந்த மாதிரி வந்தோம்னா தவிர்த்து, அதாவது பிஜேபி தவிர்த்து இவங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் வருமோ அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு பேசப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து மேலிடத்துல இருந்து வந்து கூட்டணி அடிக்கடி அழுத்தி சொல்லுவாங்க. அதாவது 2026 தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதாவது பாஜகவை தவிர்த்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறதுல தெல்ல தெளிவா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப சும்மா ஒரு 10 சீட்டு ஒரு 5 சீட்டு இருந்து பாஜக கூட்டணி அமைக்கணுமாங்கிற ஒரு கேள்வி நிறைய தொண்டர்கள் போர் அடிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 சீட்டு, ஒரு 5 சீட்டு, 15 சீட்டுன்னா யாரும் தொண்டர்கள் வந்து உற்சாகம் இருக்காதுன்னு பார்க்கணும். ஒரு 50 சீட்டு இருந்தாதான் தமிழகத்துல தொண்டர்கள் மத்தியில அந்த அளவுக்கு உற்சாகமா வேலை செய்யறதுக்கும் ஒரு ஒரு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா சும்மா ஏதாவது கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்றதுக்காக ஏதோ ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு நேரா போய் பாஜக அதிமுக கூட பாஜக கூட்டணி இருந்துட்டு அதிமுக உட்கார வைக்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிறத இந்த இடத்துல நமக்கு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி அமித்ஷா அவர்கள் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவரோட அனுபவத்துல, அவரோட நாடி நரம்பு அதுல ஊறி போன ஒரு விஷயம், அந்த அனுபவத்துல அவரு 2026 கண்டிப்பா திமுக வந்து ஒழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அவர் போன இடத்துலையும் அவர் இப்போ நிறைய டெல்லி எல்லாம் பார்த்துருக்கோம், ஹரியானா, ஒடிஷா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், மகாராஷ்டிரா நிறைய தேர்தல் இதுல வந்து பார்த்துருக்கலாம். அப்ப திமுக வந்து 2026 வந்து கண்டிப்பா வெளியேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக போனாரு நம்ம முதல்வர் அவர்கள். அப்ப அந்த விஷயத்துல அவரு சொன்னாரு, தமிழக மக்களுக்காக நிதிக்காக நான் போய் ஆகணுன்ற மாதிரி. நிறைய சந்தேகம் வந்தது, நிதிக்காக போறீங்களா இல்ல உதய நிதிக்காக போறீங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாம் வருது. அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல ஏதாவது ஒரு சமரசம் ஆயிருந்தான்னா இன்னைக்கு வந்து நேத்து வந்து டாஸ்மாக்ல வந்து 35,000 கோடி
ஊழல் நடந்திருக்குன்னு எதுக்கு சொல்லுவாரு அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த இடத்துல சமரசம் அன்னைக்கு வந்து மோடியை பார்த்து ஏதோ சமரசம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தானா, இன்னைக்கு அந்த இடத்துல சமரசம் ஆயிருந்தானா மோடி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தான்னா அமித்ஷா இன்னைக்கு சொல்ல மாட்டாரு. அப்போ வந்து இதுல எந்த சமரசமும் இல்லைங்கிறது வந்து நமக்கு தெளிவா இந்த இந்த அமித்ஷா பேச்சு மூலம் நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கு தாண்டி இன்னைக்கு கண்டிப்பா ஊழல் வழக்குல வந்து நிறைய இடி வந்துட்டு இருக்கு, நிறைய சந்தேகம் இருக்கு. அட போங்கப்பா, இடி வந்துட்டுதான் போகுது, போயிட்டுதான் இருக்கு, எதுவுமே நடக்கல, அப்ப ஸ்டே வாங்குறாங்க, மறுபடியும் இல்லாம பண்றாங்க. அப்ப ரத்தீஷ் அவர்கள், விக்ரம் ஜூஜ் அவர் இவங்க எல்லாம் லண்டன் ஓடுறாங்க வர்றாங்க, சர்வசாதாரண நடக்குது. இதெல்லாம் தாண்டி சிந்தூர் ஆபரேஷன் மூலியமா துல்லியமா பாகிஸ்தான் போய் தாக்குறீங்க, அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்த நாடு, இந்த 2 பொடி பசங்களை பிடிக்க முடியலையா, நிறைய சந்தேக கேள்விகள் எல்லாம் இங்க வருது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அமித்ஷா நேத்து சொன்ன விஷயம் வந்து அதுவும் டெல்லியில நடந்த மாதிரி கண்டிப்பா நடக்குன்னு சொல்லும்போது, கண்டிப்பா 2026ல திமுகங்கிற கட்சி இல்லாம இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதாவது இங்க இருந்து இது வந்து நிறைய பேர் ஊபிஸ் எல்லாம் நமக்கு ஆதரவா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து அமித்ஷா, அதாவது நம்ம பிரதமர் மோடி, நம்ம முதல்வர் பார்க்கும்போது நிறைய வசனம் எல்லாம் பேசினாங்க. அதாவது சிங்கத்தை தன் குகைக்குள்ளரே போய் நேத்துக்கு நேரம் பார்த்து பாய்ந்துட்டாரு, சிங்கமே பாய்ந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம முதல்வர் போய் பார்க்கும்போது மோடியே பயந்துட்டாருன்ற மாதிரி நிறைய நம்ம டிவி விவாதத்துல எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப யாரு பயந்தாங்க பயப்படலை அப்படிங்கிறது 2026ல தெரியுங்கிற மாதிரி தான் அமித்ஷாவோட சில நிகழ்வுகள்ல இருந்ததுன்னு நம்ம பார்க்கப்பட்டோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்து முரண்பாடா இருக்கு. ஏன்னா அதிமுகவில் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது அண்ணாமலையாலன்ற மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எல்லாமே ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். 2026ல எல்லாரோட இலக்கும் கூட திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அந்த ஒற்றை இலக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனாலதான் மத்த எல்லாத்தையும் நீங்க தூக்கி வீசிருங்க, எல்லாமே எதுக்காக வேணும்னாலும் தியாகம் பண்ணலாம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க, திமுக ஒழிக்கிறதுக்காக நீங்க எது வேணாலும் தியாகம் பண்ணலாங்கிற அந்த இடத்துல அதை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்து இங்க வந்து ஏதோ அண்ணாமலை வந்து ஒதுக்கப்பட்டார்கள், இல்ல அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு கட்சியில இல்ல, பொறுப்பு இல்லை, அது இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நேத்தே பார்த்தாச்சு, அவருக்கு வந்து தேசிய லெவல்ல வந்து தேசிய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பொறுப்புகள் இந்த வாரத்துல கொடுக்கறதா சில செய்திகள் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய சும்மா ஏதோ ஒண்ணு பிரிவினைக்காக ஊபிஎஸ்க்கு பிரிச்சு விடுவாங்க, அண்ணாமலை ஒதுக்கப்பட்டாருன்னு. ஆனா நேத்து வந்து எல்லாருமே வாய் அடிச்சு நின்று இருக்காங்கிறத தெரியுது. ஏன்னா அண்ணாமலைய வந்து யாராலையும் ஒதுக்க முடியாது. ஏன் இன்னைக்கு பாஜக நினைச்சாலும் கூட அண்ணாமலையை ஒதுக்க முடியாதுங்கிறது நேத்து அந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல ஊர்ஜிதாயிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து எல்லா ஊடகமே எப்படிடா பேசணும், அண்ணாமலையை தவிர்த்து ஏதாவது ஒண்ணு அண்ணாமலைக்கு நெகட்டிவ் ஏதாவது பேசணுமே அப்படின்னு ஊடகம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே முடியல இருந்தா இன்னைக்கு நாம பார்க்கப்படணும். எல்லா ஊடகத்திலையும் கூட அண்ணாமலை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, அந்த அளவுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரியல் ஹீரோக்கு வந்து மக்கள் இன்னைக்குதான் பார்த்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க காமராஜர் அவர்கள், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த நவீன உலகத்துல வந்து முதல் முறையா ஒரு நல்ல ஒரு ரியல் ஹீரோவை வந்து தமிழகத்துலதான் பார்த்திருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை.